அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாங்க. அவர் பேசும்போது அவருடைய மைக் அணைக்கப்படுது. அவர் பேசிய சில விஷயங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. குறிப்பாக நீட் தேர்வு, ஆர்எஸ்எஸ், அம்பானி, அதானி இவர்கள் பற்றி பேசினதெல்லாம் நீக்கப்பட்டிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு கொச்சையான வார்த்தை சொல்லி ஒரு சிறு பிள்ளையை அழைப்பது போல தான் ராகுல் காந்தி எல்லாரும் அழைச்சிட்டு இருந்தாங்க சில வருஷம் முன்னாடி வரைக்கும். குறிப்பாக காங்கிரஸை விரும்பாதவர்கள், ராகுலுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு கூட நான் கடைசி வார்த்தை சொல்லுவேன். ஏன்னா எதிரணியில் யாருமே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு காமன் ஃபேஸாக ஒருத்தர் எமர்ஜ் ஆகி வராருன்னா அவரையும் தடுத்துடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு சொல்லப்பட்ட விமர்சனம் தான் பப்புங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொன்னது. அதற்கேற்றாற் போல பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ராகுல் காந்தி கூட திடீர்னு எங்கே வெளிநாடு போயிடுவார். நைட் வரைக்கும் இருப்பார், நள்ளிரவில் தனியாக விமானத்தை பிடிச்சி வெளிநாட்டுக்கு போயிடுவார். கட்சி நிகழ்ச்சிகளில், கட்சியினுடைய அன்றாட செயல்பாடுகளில் ஒரு ஈடுபாடு அல்லது முழுமையான ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் என்னைக்கு அவர் பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கினாரோ, சுகவாசி என்று விமர்சனம் செய்யப்பட்ட, அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த சதவிகித உண்மையும் இருக்கிற அந்த ராகுல் காந்தி தன்னையும் வருத்தி கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தது. அடுத்து 2வது யாத்திரை தொடங்கி குறுக்கும் நெடுக்குமாக நடந்த போது அவரை பிடிக்காதவர்கள் கூட அவர் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ரசிக்கிறது கூட 2வது பட்சம், முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய பலனை தான் அதற்கு அந்த யாத்திரை நடந்த சில மாதங்கள் நடந்த சில சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், கர்நாடகா, இமாச்சல் மாதிரி, அதன் பிறகு இப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ராகுல் காந்தியின் வயது அளவுக்கு கூட காங்கிரஸ் இடம் பிடிக்காது என்று விமர்சிக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட 100 இடங்கள் கிடைப்பதற்கு ராகுல் காந்தியினுடைய அந்த ஈடுபாடும் உழைப்பும் தான் காரணம்.